தெனாலிராமன் கதைகள் 215. காற்றுள்ள போதை. விஜயநகர பேரரசை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் அரேபிய வணிகன் ஒருவன் வந்தான். அவனிடம் மிகவும் அபூர்வமான ஆனால் மிக குறைந்த விலையிலான விலை மதிப்பற்ற ரத்தின கற்கள் இருந்தன. அந்த வணிகன் மன்னரிடம், மன்னா, நான் இன்றிரவே என் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும். அதனால் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் மட்டுமே இந்த பொருட்களை நான் விற்பனை செய்வேன் என்று கூறினான். இதை கேட்ட மன்னர் தன் அவையினரை பார்த்து, அமைச்சர்களே, உங்களுக்கு தேவையான ரத்தினங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான முழு தொகையையும் அரசு கருவூலமே ஏற்றுக்கொள்ளும். ஆனால் மாலையில் வணிகன் ஊர் திரும்பும் முன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அரசவையில் இருந்த பலரும், இன்னும் நிறைய நேரம் இருக்கிறதே, முதலில் சுவையான மதிய உணவை முடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு சாவகாசமாக போய் வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணி தாமதித்தனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. மன்னர் அறிவித்த மறுகணமே உடனடியாக வணிகனிடம் விரைந்து சென்றான். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையான மிகச்சிறந்த ரத்தின கற்களை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொண்டான். நேரம் செல்ல செல்ல அரசவையில் உள்ள மற்றவர்கள் உணவு அருந்திவிட்டு உறங்கி இழந்து மிகவும் மெதுவாக வணிகனை தேடி சந்தைக்கு வந்தனர். அவர்கள் சந்தைக்கு வருவதற்குள் சூரியன் முழுமையாக மறைய தொடங்கிவிட்டது. அந்த அரேபிய வணிகன் தன் பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு கப்பலேறிவிட்டான். தாமதமாக வந்தவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே வெஞ்சியது. மறுநாள் அரசவைக்கு திரும்பிய மன்னர், ரத்தினங்களை வாங்கியவர் யார் யார் என்று கேட்டார். தெனாலிராமன் மட்டுமே தான் வாங்கிய அழகிய ரத்தினங்களை காட்டினான். மற்ற அமைச்சர்கள் அனைவரும் தலை குனிந்து நின்றனர். மன்னர் கோபத்துடன், உங்களுக்கு இவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைத்தும் ஏன் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று கேட்டார். அப்போது தெனாலிராமன் எழுந்து, மன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பெரியோர் வாக்கு. நமக்கு சாதகமான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதே அதனை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனத்தால் நேரம் கடத்திவிட்டு பிறகு வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை இவர்கள் இப்போது நன்கு புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றான். தெனாலிராமனின் சுறுசுறுப்பையும் சமயோசித புத்தியையும் அவன் கூறிய ஆழமான பழமொழியின் விளக்கத்தையும் கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் மகிழ்ந்தார். அவனுக்கு அந்த ரத்தினங்களுடன் மேலும் பல பொற்காசுகளையும் பரிசாக வழங்கி அரசவையில் சிறப்பித்தார். காலம் தாழ்த்தி அரிய வாய்ப்பை நழுவவிட்ட மற்றவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். நீதி. வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை சோம்பேறித்தனம் இல்லாமல் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்தினால் கையில் கிடைத்த அரிய வாய்ப்புகளும் நிரந்தரமாக நம்மை விட்டு சென்றுவிடும். ஆமா மக்களே, நிரந்தரமா வந்து போயிடும் வாய்ப்பு கிடைக்காம. இப்ப இந்த சேனல் கண்ணில் பட்டிருக்கு இல்லையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.